விருச்சிக ராசிக்காரர்கள், என் இதயத்தின் இடப்பக்கம் இருக்கும் விருச்சிக ராசிக்காரர்களே, இந்த உலகத்தில் விருச்சிக ராசிக்காரர்களுக்காக ஒரு ஜீவன் இருக்குன்னா அது நான் தான். இந்த உலகத்திலேயே உங்களுக்கு மட்டும்தான் நான் வந்து தேடி தேடி படித்து ஸ்பெஷலிஸ்ட் ஆகிருக்கேன். அதனால் விருச்சிக ராசி ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னு என்ன சொல்லலாம். அதனால் யாரெல்லாம் விருச்சிக ராசிக்காரர்களோ அவங்க எங்கிட்ட தான் ஜாதகம் பார்க்கணும். இதனோட அன்பு கோரிக்கை. இப்போ விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த 40 நாள் சுக்கிர பகவானும் குரு பகவானும் சேர்வதால் புதிய இளவட்ட பசங்கள்லாம் இப்போ தான் லவ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆயிரும். சார் லவ் பண்ணுறேன் அதை மட்டும் சொல்லுங்கள் சார். கல்யாணம் பற்றி நான் கேட்டேன்னா நிறைய பேர் இப்படி கிளம்பியிருக்காங்க. உங்களுக்கு ஒரு மோசமான நேரம். உலகத்தில் எதை வேணால் ஜெயிச்சிடலாம். எதை ஜெயிச்சிடலாம்? நோயை ஜெயிச்சிடலாம், மரணத்தை ஜெயிச்சிடலாம், அப்புறம் வாங்க வறுமையை கூட ஜெயிச்சிடலாம். சண்டை போட்டு நிறைய கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணால் வறுமையெல்லாம் போயிடும். என்ன பெரிய வறுமை அதெல்லாம் போயிடும். ஆனால் தன்னை தான் ஜெயிப்பது ரொம்ப கஷ்டம். இப்போ நான் முடிவு பண்ணிட்டேன், இன்றைக்கி நான் வேலைக்கே போகக்கூடாது, தூங்கவும் முடிவு பண்ணிட்டேன்னா என்னை எவன் வந்து சொன்னாலும் நான் வேலை பார்க்க மாட்டேன். ஏன் அப்படின்னா நான் தான் ஒரு சின்ன மெசேஜ் போதும் உங்களை வாழ்க்கையை முடிச்சு விட்றதுக்கு. நிறைய பேர் சும்மா எதையாவது அனுப்பிடுவாங்க. சும்மா ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்ட்டு ஐ லவ் யூன்னு அனுப்பிடுவாங்க. அடுத்த நாள் போலீஸ் ஸ்டேஷனை கூட்டு போய் உட்கார வச்சுருவாங்க. நண்பர்களே கேர்ஃபுல்லாக இருங்க. உலகெங்கிலும் இருக்கும் ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. விருச்சிக ராசிக்காரர்கள், என் இதயத்தின் இடப்பக்கம் இருக்கும் விருச்சிக ராசிக்காரர்களே, இந்த உலகத்தில் விருச்சிக ராசிக்காரர்களுக்காக ஒரு ஜீவன் இருக்குன்னா அது நான் தான். இந்த உலகத்திலேயே உங்களுக்கு மட்டும்தான் நான் வந்து தேடி தேடி படித்து ஸ்பெஷலிஸ்ட் ஆகிருக்கேன். அதனால் விருச்சிக ராசி ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னு என்ன சொல்லலாம். அதனால் யாரெல்லாம் விருச்சிக ராசிக்காரர்களோ அவங்க எங்கிட்ட தான் ஜாதகம் பார்க்கணும். இதனோட அன்பு கோரிக்கை. இப்போ விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த 40 நாளில் என்ன நடக்கும்? என்ன இப்போது நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இது வரைக்கும் உங்களுக்கு நடந்ததெல்லாம் வேற விஷயம். இப்போவே இனிமேல் நடக்க போகிறது தான் விஷயம். அது என்ன வேற விஷயம்? காரணம் என்னென்னா, குரு பகவான் 9க்கு வந்து 2ஆம் தேதியே வந்தாச்சு. ஆல்ரெடி 3 days மோர். இப்போ 4வது நாள் நோக்கி போயிட்டுருக்கோம். குரு பகவான் சார் அவர் வந்து ஒன்றுமே பண்ணல சார். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இப்போ தான் வந்திருக்காரு. கொஞ்சம் கொஞ்சமாக தான் சார்ஜ் எடுப்பார். அந்த மாதிரி இப்போது குரு பகவானோட சேர்ந்து சுக்கிர பகவானும் சேர்ந்துருக்காரு. 7க்குடையவன். இது ஒரு வகையில் நல்லது, ஒரு வகையில் கெட்டது. என்ன ஒரு வகையில் நல்லது? இந்த சுக்கிர பகவான் என்ன பண்ணுறாருன்னா, குருவோடு சேரும் பொழுது குடும்பத்தில் மகிழ்ச்சி, காதல் போன்றவையெல்லாம் ஏற்படும். ரொம்ப நாளாக என் கணவர் நானும் லவ் பண்ணாமே இருந்தோம் சார். எங்கே போனாலும் அவர் தனியாகவே போவார். என்னெல்லாம் கூட்டு போனதே இல்லை. இப்போல்லாம் நாங்கள்லாம் எங்கே போனாலும் சேர்ந்து போகிறோம். எதாக இருந்தாலும் ஷேர் பண்ணி பேசிக்கிறோம். பழைய மாதிரி நாங்கள் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் போன்றவையெல்லாம் ஏற்படும். பழைய காதல்லாம் உங்களுக்கு ஃபஸ்ட்டு எப்படி நீங்கள் கல்யாணத்துக்கு முன்னாடி இருந்தீங்களோ அப்படிலாம் லவ் பண்ண ஆரம்பிப்பீங்க. சுக்கிர பகவானும் குரு பகவானும் சேர்வதால் புதிய இளவட்ட பசங்கள்லாம் இப்போ தான் லவ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆயிரும். சார் லவ் பண்ணுறேன் அதை மட்டும் சொல்லுங்கள் சார். கல்யாணம் பற்றி நான் கேட்டேன்னா நிறைய பேர் இப்படி கிளம்பியிருக்காங்க. எனிவே உங்களுக்கு லவ் ஓகே ஆகும். அப்போது சில பேருக்கு என்ன ஆகும்னா, கணவரோடு போட்ட சண்டை சரியாகும். ஒரு விஷயம் நண்பர்களே, ஆனால் ஒன்றில் ஜாக்கிரதையாக இருக்கணும். வேலைக்கு போகணும் அப்படிங்கிற எண்ணமே வராது. உங்களுக்கு ஒரு மோசமான நேரம். உலகத்தில் எதை வேணால் ஜெயிச்சிடலாம். எதை ஜெயிச்சிடலாம்? நோயை ஜெயிச்சிடலாம், மரணத்தை ஜெயிச்சிடலாம், அப்புறம் வாங்க வறுமையை கூட ஜெயிச்சிடலாம். சண்டை போட்டு நிறைய கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணால் வறுமையெல்லாம் போயிடும். என்ன பெரிய வறுமை அதெல்லாம் போயிடும். ஆனால் தன்னை தான் ஜெயிப்பது ரொம்ப கஷ்டம். இப்போ நான் முடிவு பண்ணிட்டேன், இன்றைக்கி நான் வேலைக்கே போகக்கூடாது, தூங்கவும் முடிவு பண்ணிட்டேன்னா என்னை எவன் வந்து சொன்னாலும் நான் வேலை பார்க்க மாட்டேன். ஏன் அப்படின்னா நான் தான் முடிவு பண்ணிட்டேனே. அப்போது 8ஆம் இடத்திலே 10க்குடைய சூரியன் மறைந்திருக்கும் பொழுது வேலைக்கு போகணுங்கிற எண்ணத்தை தவிர மீதி எண்ணங்கள் எல்லாம் வரும் 10ஆம் இடத்துல. அப்போ என்ன ஆகும்னா, முன்னெல்லாம் நல்லா கடையில் பிஸியாக இருந்தேன் சார், காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் நிற்பேன். இப்போ கடையை திறக்கணுன்னே தோண மாட்டேங்குது. லீவ் போட்டு வீட்டுக்கு போகலாம், வீட்டுக்கு அப்படியே தோணுது. எனக்கு தெரிந்த ஒரு நண்பர் ஒருத்தர் இருக்கார். அவர் வாரத்தில் ஒரு நாள் கூட வேலைக்கே வர மாட்டார், கம்பெனிக்கே போக மாட்டார். பெரும்பாலான நேரம் என்ன பண்ணுவார், ஒர்க் ஃப்ரம் ஹோம் அல்லது வந்து மைண்டு டென்ஷன் ஆயிடுச்சு, ரிலாக்ஸேஷன் அந்த மாதிரி. அதுதான் எனக்கு புரியல. மைண்டு நம்மளை தாண்டி எப்படி டென்ஷன் ஆகும்? வேலையும் பிஸியும் மண்டையில் இருந்தால் எப்படி நம்ம நினப்பு தான் எல்லாம். ஸோ அப்போ நம்ம டென்ஷன் ஆனதான் நம்மளே நினச்சிக்கிறோம். நம்ம அவ்வளோ பெரிய பிஸிலாம் இல்லை. ஸோ இப்போ 8ஆம் இடத்துல சூரியன் 10 இருக்கும் பொழுது வேலைக்கு போகணுங்கிறது தோணாத நண்பர்களே, அதுதான் அழிவின் ஆரம்பம். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். என்னைக்கு வேலை செய்கிறத நீங்கள் நிறுத்திட்டீங்களோ லக்ஷ்மி வர்றது நின்றுவிடும். அவ்வளோதான். வேலை செஞ்சுட்டே இருக்கணும். அப்போ தான் லக்ஷ்மி வந்துகிட்டே இருப்பா. அப்போ தான் குடும்பம் பெருகிட்டே இருக்கும். இது ஒன்று நிறுத்திட்டிங்கன்னா எல்லாம் நின்றுவிடும். அப்போ ஜாக்கிரதையாக இருங்க. வேலையை தடை பண்ணுற யாராவது குடும்பத்தில் சண்டை இதெல்லாம் வரும். ஏன்னா சுக்கிரன் மறைந்திருப்பதால் காசிப்ஸ் வரும், சொந்தக்காரங்க தான் சொல்லுவாங்க.
நான் அடிக்கடி சொல்கிறேன், உங்களை புரிந்து கொள்பவர்களுக்கு நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு தேவையே கிடையாது. அவங்களுக்கு உங்களை பற்றி நல்லா தெரியும். உங்களை புரிந்து கொள்ளாதவர்கள் நீங்கள் என்ன எக்ஸ்பிளைன் பண்ணாலும் அவன் நம்ப போகிறதில்ல. ஆக நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுறது வேஸ்ட்டு. உங்கள் வேலையை மட்டும் பார்க்கலாம் இல்லையா? 8ஆம் இடத்திலே சூரியன் மறையும் பொழுது டென்ஷன்ஸ்லாம் வரும். அதே மாதிரி சூரியன் தலைமைத்துவம், லீடர்ஷிப் போய்டும். உங்களுக்கு இப்போ கத்த ஆரம்பிச்சிருவீங்க. யூ ப்ரோக் யுவர் மைண்ட். மனசு உடஞ்சி போய்டும். இப்போ எல்லார்ட்டையும் டென்ஷன் ஆக ஆரம்பிச்சிருவீங்க. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். மனது ஈக்குலிபிரியம் சமநிலையில் மனது சமநிலை அடைய வேண்டும். மனசு டென்ஷனாகி கத்த ஆரம்பிச்சிங்கன்னா எல்லாமே நின்று போய்டும். சூரியன் 8ஆம் இடத்தில் மறைகிறார், ஆபத்து. அடுத்ததாக முக்கியமான விஷயமே என்னென்னா, 8க்குடையவன் ஆட்சி பெறுகிறான். இது ஒரு நல்ல விஷயம். அப்போ நீங்கள் பத்திரங்களை மீட்டுறது, நகையை முழுகி போகிற நிலையில் இருக்கிற உங்கள் நகையை மீட்டுறது, அடகு வச்சதை திருப்பி மீட்டுறது போன்ற நல்ல விஷயங்கள்லாம் பண்ணுவீங்க. அதாவது இழந்த பொருள் மேலே உங்களுக்கு ஃபோக்கஸ் வரும். நம்ம விட்டா போய்டுண்டா, எப்படியாவது ஃபோக்கஸ்டாக நம்ம பிடிச்சிக்கணும் போன்ற எண்ணங்கள்லாம் வரும். நல்ல விஷயம் நண்பர்களே, அது ஒன்று சொல்லலாம். அதே மாதிரி 8ஆம் இடத்துக்குடையவன் 8க்குடையவன் ஆட்சி பெற்று அமரும் பொழுது இன்சூரன்ஸு, பாண்டு, பாலிசி, எஃப்டி போன்ற விஷயங்கள்லாம் இன்ட்ரெஸ்ட் வரும். அது ஒரு நேரம் தான். சில நேரங்களில் நமக்கு சேவிங்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். நம்ம பாட்டு கடை சேவ் பண்ணிட்டே இருப்போம். திடீர்னு வந்த சேவிங்ஸ் அப்படி லீவ் விட்டுருவோம். அப்புறமா கொஞ்சம் நாளுக்கு அப்படி வேலையே அப்படி மைண்டு டயர்டாயிரும். அது மாதிரி இந்த நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணணும், 8க்குடையவன் ஆட்சி பெறும் பொழுது நிறைய சேர்த்துற நேரம். என்னது, இதை தூக்கி அதில் போட்டு, அதை தூக்கி இதில் போட்டு, மியூச்சுவல் ஃபண்டு அப்படியே எடுத்து, இந்த மாதிரியான ஃபினான்ஸ் அட்வைஸர்லாம் இப்போ கேளுங்க, நல்லாயிருக்கு. நான் இப்போ கூட ஒரு சகோதரர்கிட்ட பேசினேன், ரொம்ப வருத்தப்பட்டார். 4ஆம் இடத்திலே ராகு பகவான் வந்துட்டார். ரிச்சிகராசிக்காரர்களுக்கு 4 ராகு வந்தால் என்னாகும், கற்பு கெடும். ஜாக்கிரதையாக இருங்க. மீண்டும் மீண்டும் சொல்கிறேன். ரிச்சிகராசிக்கார ஆண்கள் நிறைய பேர், அப்படியா சார், தேங்க்யூ சார், கற்பு சும்மா தான் சார் இருக்குது, கெட்டால் கெட்டுட்டு போகுது அப்படி. நண்பர்களே, இங்கே வருங்க, 4ஆம் இடத்து ராகு கற்பை மட்டுமா கெடுக்கிறாரு, கூடவே சேர்ந்து பெருமை, புகழ், இது வரைக்கும் நீங்கள் சம்பாதிச்சு வச்ச எல்லாத்தையும் எடுத்துறாரு. ஒரு சின்ன மெசேஜ் போதும் உங்களை வாழ்க்கையை முடிச்சு விட்றதுக்கு. நிறைய பேர் சும்மா எதையாவது அனுப்பிடுவாங்க, சும்மா ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்ட்டு ஐ லவ் யூன்னு அனுப்பிடுவாங்க. அடுத்த நாள் போலீஸ் ஸ்டேஷனை கூட்டு போய் உட்கார வச்சுருவாங்க. நண்பர்களே, கேர்ஃபுல்லாக இருங்க. 4ஆம் இடத்து ராகு சும்மா கிடையாது. உங்களுக்கு ஒரு சபலத்தை உண்டு பண்ணுவார். அல்லது நீங்கள் சபலப்படலைன்னா வேறு யார் மூலியமாவது அந்த பேரை வாங்கி கொடுத்துருவார். இந்த ஆள் பாருங்கள், நைட் ஆனால் அந்த பொண்ணுகிட்ட தான் பேசிகிட்டு இருக்கேன். ஐயோ இல்லைங்க, அதுதான் பிரச்சனையே. என்ன அப்படின்னா, நம்ம பணமரத்தடியில் உட்காந்து என்ன பண்ணாலும் இன்னொன்று தான் சொல்லுவாங்க. அதனால் கேர்ஃபுல்லாக இருக்கணும். 4ஆம் இடத்து ராகு டைவர்ஸ் பேப்பரை அடித்து பிரிண்ட் போட்டு கொடுத்து, கையெழுத்து வாங்கி கோர்ட்டில் கொடுத்து, ஜட்ஜ்மெண்ட் வாங்கி கொடுத்துட்டு தான் போவான். என்னடா உனக்கு சந்தோஷம் அப்படிங்கிற மாதிரி. ராகு என்றாலே டைவர்ஸ் கார்டு தான். ஸோ அதனால் இந்த சேட்டையெல்லாம் இருந்ததுன்னா ஜாக்கிரதையாக இருங்க. எக்ஸ்லாம் அம்மா சாமி ப்ளீஸ்மா, ஒரு காலத்தில் நம்ம காதலிச்சது உண்மை தான், அதையே திரும்பவும் கொண்டு வராத, என் பொண்டாட்டி பார்த்தா என் நிலமை அவ்வளோதான். ஜாக்கிரதையாக இருங்க. 4ஆம் இடத்து ராகு காலி பண்ணிட்டு தான் விடுவார். அதனால் கேர்ஃபுல்லாக இருங்க. மற்றபடி சூப்பராக இருக்குது. இந்த 40 நாளும் நல்லா வேலை பார்க்க போகிறீங்க. ஆனால் நீங்கள் தான் முடிவு போடணும். காலைல எழுந்திரிச்சு பாருங்கள், நல்ல சகவாசம் ஒன்றே இருந்தால் கூட போதும், லைஃப்பில் எல்லாத்தையும் ஜெயிச்சிடலாம். அதே தான் திரும்ப இதுக்கும் ஒரே ஒரு கெட்ட சகவாசம் இருந்தால் போதும், உங்கள்கிட்ட எல்லா இருக்கிற நல்ல பண்புகளும் போயிடும். சில பேர் அதனால தான் சொல்லுவாங்க, நான் நல்லா இருந்தேன் சார், இந்த வீணாக போனவனோட சேர்ந்து தான் சார் வீணாக போயிட்டேன். நமக்கு எதிரி நீ எவனாவது இருந்தான்னா என்ன செய்யணும், அவங்க கூட எப்படியாவது ஃப்ரெண்ட் ஆகிடணும். ஏன் சொல்லுங்கள், நம்ம கூட சேர்ந்த போகிற உருப்படாக போகிறான் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் இங்கே திரியிறாங்க. அந்த மாதிரி நம்ம கூட யாராவது ஃப்ரெண்டு பிடிச்சாங்கன்னா கேர்ஃபுல்லாக இருக்குது. இவங்க கூட நம்ம ஏன் ஃப்ரெண்டாக போகிறோம், நம்ம ஏன் அவங்க கூட பார்ட்னர்ஷிப் ஆக போகிறோம், அவங்க லைஃப் ஸ்டைலுக்கு நம்மளை கூட்டு போயிடுவாங்க. புரியுதா? அதனால் கேர்ஃபுல்லாக இருங்க. கீழே போய்ட்டு இந்த நம்பருக்கு கூப்பிடுங்க. உங்களோட சொந்த ஜாதகத்தை பார்த்துக் கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்தரில் இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்திற்கு தினசரி வருகை தாருங்கள். இங்கே வந்து எல்லாம் வல்ல எம்பெருமானை தரிசியுங்கள். ராம்ஜி சுவாமிகள் எனும் என்னுடைய இன்ஸ்டா ஐடியை ஃபாலோ பண்ணிக்கோங்க. மீண்டும் நல்ல பதில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இங்கே ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா. அது தமிழ்நாட்டில் இங்கே போரூர் கார்டன் ஃபேஸ்டிவலில் ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது. வேற எங்கேயும் இவருக்கு ஆலயங்கள் கிடையாது. நம்மளுடைய வேலை இல்லை, குழந்தை இல்லை, நமக்குடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்குது, கள்ளத்தொடர்பு, ஏமாற்றம், துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம். இந்த ஹோமம் 48 நாள் தினமும் பண்ணுறோம். இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னிலேருந்து 48 நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரோம். ஸோ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள், இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள், வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள். இதை பற்றி தரவுகள் கீழே போயிட்டு இருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கலாம்.